கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டேன். குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு வடைச்சட்டி எடுத்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கிறப்போ நான் எடுத்து வச்சிருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கையிலேயே மசிச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும். புளி கரைசலில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறேன். காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மொச்சையை ஆட் பண்ணிவிட்டு இந்த புளி கரைசலை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரசல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எம்மியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.